Good morning students, I am Jayaraman, Zoology Master from Trinity Academy. Now we are going to discuss about chapter 2, Kingdom Animalia, part 6 video. இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் ஏவ்ஸ், லத்தீனில் ஏவிஸ் பேர்ட். அப்போ லத்தீன் ஏவிஸ் அப்படின்னா பேர்ட் அப்படின்னு அர்த்தம். இது லத்தீன் வேர்ட்ஸ் ஏவிஸ். ஏவ்ஸ் ஆர் காமன்லி நோன் as birds. ஏவ்ஸ் ஆர் காமன்லி known as birds. The characteristic features of ஏவ்ஸ் is the presence of feathers and the ability to fly except for flightless birds. அப்போ ஏவ்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ ஏவ்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா இதில் முக்கியமாக ஃபெதர்ஸ் இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ். ஃபெதர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இறகுகள் அப்படின்னு அர்த்தம். எல்லா பேர்ட்ஸ்லையும் அதனுடைய பாடி ஃபுல்லாக என்ன கவர் ஆகிருக்கும்? ஃபெதர்ஸ். அண்டு த எபிலிட்டி டு ஃப்ளை எக்ஸப்ட் ஃபார் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ். இதனால் பறக்க இயலும். எபிலிட்டி டு ஃப்ளை, பறக்க முடியும். ஆனால் எதை தவிர அப்படின்னா பறக்க இயலாத பறவைகளை தவிர. எக்ஸப்ட் ஃபார் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ். சில பறவைகள் பறக்க இயலாது. அதை தவிர மற்ற எல்லா பறவைகளுமே பறக்கக்கூடியது. எக்ஸாம்பிள், பறக்க இயலாத பறவைகளுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆஸ்ட்ரிச், கிவி, பெங்குயின். ஆஸ்ட்ரிச், கிவி, பெங்குயின் இது எல்லாமே பறக்க இயலாத பறவைகள். ஒன் மார்க்கில் கேட்பாங்க. The four limbs are modified. The four limbs are modified into wings. முன்னங்கால்கள் தான் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா விங்ஸாக மாறிடுச்சு. முன்னங்கால்கள் என்னவா மாறி இருக்கு? விங்ஸாக மாறிடுச்சு. அதான் சொல்கிறாங்க the four limbs are modified into wings. And the hind limbs are adapted for walking, running, swimming and perching. Hind limbs are adapted for walking. அதாவது ஹைண்ட் லிம்ஸ் அப்படிங்கிறது பின்னங்கால்கள். பின்னங்கால்கள் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா வாக்கிங், நடக்கிறதுக்கு பயன்படும், ரன்னிங், ஓடுதலுக்கு, ஸ்விம்மிங், நீந்துதலுக்கு, பெர்ச்சிங், பெர்ச்சிங்னா மரம் ஏறுதலுக்கு, மரத்தில் ஏறுறதுக்கு பெர்ச்சிங், இதுக்கெல்லாம் பயன்படுது பின்னங்கால்கள். அப்போ ஃபோர் லிம்ஸ் அப்படின்னா முன்னங்கரங்கள், ஹைண்ட் லிம்ஸ் அப்படின்னா பின்னங்கரங்கள். புரியுதுங்களா? முன்னங்கரங்கள் என்னவா மாறி இருக்கு? விங்ஸாக மாறி இருக்கு. பின்னங்கரங்கள் என்னவா மாறி இருக்கு? எதுக்கு பயன்படுது பின்னங்கரங்கள் அப்படின்னா வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங் அண்ட் பெர்ச்சிங். த ஸ்கின் இஸ் ட்ரை அண்ட் டிவைட் ஆஃப் கிளாண்ட்ஸ் எக்ஸப்ட் த ஆயில் கிளாண்ட் ஆர் ப்ரீன் கிளாண்ட் அட் த பேஸ் ஆஃப் த டெயில். த ஸ்கின் இஸ் ட்ரை. பொதுவாக இதனுடைய தோல் ட்ரையாக தான் இருக்கும். அண்ட் டிவைட் ஆஃப் கிளாண்ட்ஸ், அந்த தோலில் கிளாண்ட்ஸு கிடையாது. டிவைட் ஆஃப் கிளாண்ட்ஸ்னால் தோலில் சுரப்பிகள் எதுவும் இல்லை. ஆனால் எதை தவிர அப்படின்னா ஆயில் கிளாண்ட் ஆர் ப்ரீன் கிளாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா டெய்லினுடைய அடிப்பகுதியில் இருக்குது. அந்த டெய்லினுடைய அடிப்பகுதியில் ஆயில் கிளாண்ட் ஆர் ப்ரீன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளாண்ட்ஸ் மட்டும் இருக்குது. இதை தவிர தோலில் எந்த ஒரு சுரப்பிகளும் இல்லை. புரியுதுங்களா? அடுத்தது, த எக்ஸோஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடர்மல் ஃபெதர்ஸ். த எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா வெளிப்புற சட்டகம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸோஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடர்மல் ஃபெதர்ஸ், ஸ்கேல்ஸ், கிளாவ்ஸ் ஆன் லெக்ஸ். அப்போ வெளிப்புற சட்டகம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா ஃபெதர்ஸ். வெளிப்புற சட்டகத்தில் என்னெல்லாம் இருக்குது? ஃபெதர்ஸ், இறகுகள் இருக்குது. ஸ்கேல்ஸ், செதில்கள் இருக்குது. கிளாவ்ஸ், நகங்கள். இதெல்லாம் எங்கே இருக்குது? ஆன் லெக்ஸு. ஃபெதர்ஸ் பாடி ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேல்ஸு அப்படின்னா செதில், கடினமான செதில். கிளாவ்ஸ், நகம். இதெல்லாம் எங்கே இருக்குது? அந்த காலில் இருக்குது. அண்ட் த ஹார்னி கவரிங் ஆன் த பீக். ஹார்னி கவரிங்னா ஒரு கடினமான உரை. எதில் இருக்குது?
பீக்கில். பீக்குன்னா என்ன? அலகு இல்லைங்களா? தலையில் ஒரு நீண்ட அலகு இருக்கும் இல்லையா? அந்த அலகு சுற்றிலும் ஒரு கடினமான உரையால் சூழப்பட்டிருக்கு. அந்த அலகு கடினமான உரையால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதான் ஹார்னி கவரிங் ஆன் த பீக். த எண்டோஸ்கெலிட்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைடு. எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னா உட்புற சட்டகம் அப்படின்னு சொல்கிறோம். எண்டோஸ்கெலிட்டன் மீன்ஸ் உட்புற சட்டகம். அப்போ உட்புற சட்டகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னது? போன்ஸ். உட்புற சட்டகம்னா நம்ம எதை சொல்லலாம்? போன்ஸ். ஆசிஃபைடு மீன்ஸ் போனி. அண்ட் த லாங் போன்ஸ் ஆர் ஹாலோ வித் ஏர் கேவிட்டிஸ். நீளமான எலும்புகள் இருக்கு இல்லையா? நீளமான எலும்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த எலும்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்பகுதியில் ஹாலோவாக இருக்கும். உள்பகுதியில் ஹாலோவாக இருக்கும், அதாவது வெற்றிடமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த எலும்புகளில் ஏர் வந்து ஃபுல்லாக இருக்கும். நீளமான எலும்புகளுக்கு உள்பகுதி ஹாலோவாக இருக்கும், அதில் ஏர் ஃபில் ஆகிருக்கும். அதனால் அந்த போனுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா நியூமாட்டிக் போன்ஸ். நுமாட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். நுமாட்டிக் போன்ஸ். அதனால தான் பறவைகள் வந்து எளிதாக பறக்க முடியுது இல்லைங்களா? அந்த போனில் நிறைய ஏர் ஃபுல்லாக இருக்கிறதுனால காற்றுல ஈஸியாக பறக்க முடியுது. ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். The pectoral muscles of flight. The pectoral muscles of flight. Pectoralis major and pectoralis minor. Pectoral muscles அப்படின்னா முன்பகுதி, அதாவது மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள். என்ன தசைகள் இருக்குது? 2 தசைகள் இருக்குது. ஒன்று பெக்டோராலிஸ் மேஜர் அண்டு பெக்டோராலிஸ் மைனர். இந்த 2 தசைகளுமே ஃப்ளைட்டுக்கு யூஸ் ஆகுது. இதுக்கு பறக்கிறதுக்கு பயன்படுது. பெக்டோராலிஸ் மேஜர் அண்ட் பெக்டோராலிஸ் மைனர், இந்த 2 தசைகளுமே பறக்கிறதுக்கு பயன்படும். இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். வாட் ஆர் த பெக்டோரல் மசில்ஸ்? பெக்டோராலிஸ் மேஜர் அண்ட் பெக்டோராலிஸ் மைனர். இந்த 2 தசைகளும் பறக்க பயன்படக்கூடியது. ஆர் வெல் டெவலப்டு, இது நல்லா டெவலப் ஆகிருக்கு. ரெஸ்பிரேஷன் இஸ் பை காம்பேக்ட் எலாஸ்டிக் ஸ்பாஞ்சி லங்ஸ் தட் ஆர் continuous with air sacs to supplement respiration. ரெஸ்பிரேஷன் எதன் மூலமாக நடக்குது அப்படின்னா லங்ஸ் மூலமாக நடக்குது. அந்த லங்ஸ் எப்படிப்பட்டது? காம்பேக்ட், கச்சிதமான. அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி லங்ஸ் வந்து கச்சிதமாக இருக்குது. காம்பேக்ட் மீன்ஸ் சரியாக கச்சிதமாக இருக்குது. எலாஸ்டிக், சுருங்கி விரியும் லங்ஸு. ஸ்பாஞ்சு போன்றது, ஸ்பாஞ்சு போன்று மென்மையானது. ஸோ அந்த மாதிரியான நுரையீரல் காணப்படுது. அந்த நுரையீரல் மூலமாக தான் சுவாசம் நடைபெறுது. தட் ஆர் கண்டினியூவஸ் வித் ஏர் சாக்ஸ். அந்த லங்ஸோட நிறைய ஏர் சாக்ஸ் இணைஞ்சிருக்கு. ஏர் சாக்ஸ்னால் காற்று பை இணைக்கப்பட்டிருக்கு. நுரையீரலோட என்ன இணைக்கப்பட்டிருக்கு? காற்று பைகள் இணைக்கப்பட்டிருக்கு. காற்று பைகள் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதான் சொல்கிறாங்க, that are continuous with air sacs to supplement respiration. Supplement respiration additional respiration. மெயின் ரெஸ்பிரேஷன் எதன் மூலமாக நடக்குது? லங்ஸ் மூலமாக நடக்குது. அந்த லங்ஸோட இணைஞ்சிருக்கக்கூடிய காற்றுப்பைகள் இருக்கு இல்லையா? அந்த காற்றுப்பைகள் வந்து சப்ளிமெண்ட் ரெஸ்பிரேஷன், அடிஷ்னல் ரெஸ்பிரேஷனுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். The heart is 4 chambered. Heart is 4 chambered. எத்தனை சாம்பரால் ஆயிருக்கு? ஹார்ட்டு 4 சாம்பரால் ஆயிருக்கு. ஏவ்ஸ் ஆர் ஹோமியோதெர்மிக். ஹோமியோதெர்மிக்னா என்ன? பாடி டெம்பரேச்சர் எப்பவுமே ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணும். அதான் ஹோமியோதெர்மிக். பாடி டெம்பரேச்சர் எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஹோமியோதெர்மிக். நாமளும் ஹோமியோதெர்மிக் தான். என்விரான்மெண்டலில் கிளைமேட் கண்டிஷன் எப்படி மாறினாலும் பாடி டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் ஹோமியோதெர்மிக். மைக்ரேஷன் அண்டு பேரண்டல் கேர் இஸ் வெல் மார்க்டு. மைக்ரேஷன் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தல், அதான் மைக்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வேடந்தாங்களுக்கு நிறையா பறவைகள் வருது. அது எங்கேருந்து வருது? ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது, அண்டார்டிகாவிலேருந்து வருது. இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து பேர்ட்ஸ் எங்கே வருது? வேடந்தாங்கல் இடத்துக்கு வருது. இது பேர் மைக்ரேஷன். அண்டு பேரண்டல் கேர், பெற்றோர் பாதுகாப்பு. பேரண்டல் கேர் என்னது? பெற்றோர் பாதுகாப்பு. அதாவது தன்னுடைய குஞ்சுகளை
இது வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கும். அதான் பேரண்டல் கேர். இதில் காணப்படுது. யூரினரி பிளாடர் இஸ் ஆப்சண்ட். சிறுநீர் பை இதில் கிடையாது. யூரினரி பிளாடர் இஸ் ஆப்சண்ட். சிறுநீர் பை கிடையாது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட் வித் வெல் மார்க்டு செக்ஷுவல் டைமார்பிசம். செக்ஸஸ் ஆர் செப்பரேட் அப்படின்னா ஆண் பெண் தனித்தனியானவை. ரெண்டாவது செக்ஷுவல் டைமார்பிசம், ஆணும் பெண்ணையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியும். ஆண் பேர்ட்ஸ் எது, பெண் எது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், வேறுபடுத்த முடியும். அதான் செக்ஷுவல் டைமார்பிசம். இன் மேல்ஸ் the testes are paired, but in females only the left ovary is well developed. In males the testes are paired. புரியுதுல? மேல் பேர்ட்ஸில் டெஸ்டிஸ் வந்து பேராக இருக்கும். பேர்னா தெரியும், 2 டெஸ்டிஸ் காணப்படுது. பட் இன் ஃபீமேல்ஸ் only the left ovary. In ஃபீமேல்ஸ் ஒன்லி த லெஃப்ட் ஓவரி இஸ் வெல் டெவலப்டு. அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஓவரி மட்டும்தான் நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதே டைமில் வைல் த ரைட் ஓவரி இஸ் அட்ரோஃபைடு. அப்போ ரைட் ஓவரி என்ன இருக்குது, அட்ரோஃபைடு. அட்ரோஃபைடு அப்படின்னா டிஜெனரேஷன். டிஜெனரேஷன்னா என்ன அர்த்தம், அப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஓவரி வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. டிஜெனரேஷன். அட்ரோஃபைடு மீன்ஸ் டிஜெனரேஷன். ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஓவிபேரஸ். எல்லா பறவைகளுமே ஓவிபேரஸ் டைப். ஓவிபேரஸ்னா எக்லேயிங் அனிமல்ஸ். எக்ஸ் ஆர் மெகாலிசித்தல். மெகாலிசித்தல் அப்படின்னா அந்த எக்கில் நிறையா கரு உணவு இருக்குது. எக் யால்க் நிறையா இருக்குது, அது பேர் மெகாலிசித்தல். மெகாலிசித்தல் மீன்ஸ் த எக் யால்க் இஸ் ப்ரெசன்ட் இன் மோர். எக் யால்க் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதான் மெகாலிசித்தல். அண்டு கிளிடாயிக் அப்படின்னா அந்த எக்கு வந்து கால்சியம் கார்பனேட்டால் ஆன ஷெல்ஸ் இருக்கும். கடினமான ஓடுகளால் சூழப்பட்டிருக்கு. கால்சியம் கார்பனேட்டால் ஆன கடினமான ஓடுகளால் சூழப்பட்டிருக்கு. அதனால் அதுக்கு பேர் கிளிடாயிக் எக் அப்படின்னு சொல்லலாம். ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். கருவுறுதல் உடலுக்கு உள்ளார நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். சரிங்களா? அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கார்வஸ். கார்வஸ் அப்படின்னா க்ரோ, காகம். அடுத்தது என்னது, கொலம்பா. கொலம்பா அப்படின்னா பிஜியன், புறா. சிட்டகுலா கிரெம்பேரின்னு சொல்லுவாங்க. சிட்டகுலா கிரெம்பேரி பேரட். பாவோ கிறிஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவோ அப்படின்னா பீகாக். ஆப்டினோடைட்ஸ் பெங்குயின் அப்படிங்கிற பறக்க முடியாத பறவை. நியோஃப்ரான். நியோஃப்ரான் அப்படின்னா வல்ச்சர். வல்ச்சர் இது வந்து ராஜாளி பறவைன்னு கூட சொல்லலாம். நியோஃப்ரான் வல்ச்சர், பெரிய பருந்து. சால்கோபாப்ஸ் இண்டிகா தமிழ்நாடு ஸ்டேட் பேர்ட். காமன் எமரால்டு டவ் மரகத புறா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ கிளாஸ் ஏவ்ஸ் ஓவர். தென் அடுத்தது என்ன கிளாஸ் அப்படின்னா மெமேலியா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் மெமேலியா. கிளாஸ் மெமேலியா. லத்தீன் வேர்ட்ஸில் மேமா அப்படின்னா பிரஸ்ட். பிரஸ்ட். மாமா அப்படின்னா பிரஸ்ட். அதாவது இட் கிவிங் மில்க் டு த யங் ஒன்ஸ். தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் ஃபவுண்ட் இன் எ வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட்ஸ். தே ஆர் ஃபவுண்ட் இன் எ வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட்ஸ். இதுக்கு நிறையா பண்புகள் இருக்குது. தேர் பாடி இஸ் கவர்ட் பை ஹேர். இதனுடைய உடலில் ரோமத்தால் சூழப்பட்டிருக்கு. இதனுடைய பாடி எதனால் சூழப்பட்டிருக்கு? ரோமத்தால் சூழப்பட்டிருக்கு. தேர் பாடி இஸ் கவர்ட் பை ஹேர். unique features of mammals. unique features of mammals.
இது வந்து மேமல்ஸினுடைய தனித்தன்மை பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். பாடியில் ஹேர் இருக்குது, புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு மேமல்ஸினுடைய தனித்தன்மை பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். சம் ஆஃப் தம் ஆர் அடாப்டட் டு ஃப்ளை ஆர் லிவ் இன் வாட்டர். சில மேமல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பறக்கவும் முடியும். சம் ஆஃப் தம் ஆர் அடாப்டட் டு ஃப்ளை ஆர் லிவ் இன் வாட்டர். ஒன்று பறக்கவும் முடியும், எப்படி இல்லைன்னா நீரில் வாழவும் முடியும். சில மேமல்ஸ் அப்படி இருக்குது. presence of mammary glands is the most unique features of mammals. மேமல்ஸினுடைய சிறப்பு பண்பு, தனித்துவமான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் மெமரி கிளாண்ட்ஸ். மெமரி கிளாண்ட்ஸ் அப்படின்னா மில்க் கிளாண்ட். இது எல்லா மேமல்ஸ்லேயும் கண்டிப்பாக இருக்கும் மெமரி கிளாண்ட்ஸ். They have 2 pairs of limbs adapted for walking, running, climbing, burrowing, swimming and flying. அப்போ 2 pairs of limb இருக்குது. 2 pairs of limbனா 2 ஜோடி கரங்கள். 2 pairs of limbs. இந்த 2 ஜோடி கரங்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா வாக்கிங் இல்லைங்களா, வாக்கிங், ரன்னிங் ஓடுதலுக்கு, கிளிம்பிங் மரம் ஏறுதலுக்கு, பற்றி ஏறுதலுக்கு, பரோயிங் வளை தோண்டி வாழ்தல், மண்ணுக்கடியில் வளை தோண்டி வாழ்தலுக்கு, ஸ்விம்மிங் நீந்துதலுக்கு, அண்ட் ஃப்ளையிங் பறக்கிறதுக்கு. ஸோ அப்போ 2 ஜோடி கை கால்கள் இருக்குது. இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்குது? வாக்கிங், ரன்னிங், கிளிம்பிங், பரோயிங், ஸ்விம்மிங் அண்ட் ஃப்ளையிங். Their skin is glandular in nature. Their skin is glandular in nature. இதனுடைய தோலில் வந்து சுரப்பிகள் காணப்படுது. கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட்ஸ், வேர்வை சுரப்பிகள் இருக்குது. சென்ட் கிளாண்ட்ஸ், சென்ட் கிளாண்ட்ஸ் அப்படின்னா அதாவது வாசனையை உருவாக்கக்கூடிய சுரப்பிகள், சென்ட் கிளாண்ட்ஸ். அண்ட் செபேசியஸ் கிளாண்ட், ஆயிலை சுரக்கக்கூடிய சுரப்பிகள், செபேசியஸ் கிளாண்ட். புரியுங்களா? ஸ்வெட் கிளாண்ட், சென்ட் கிளாண்ட்ஸ் அண்ட் செபேசியஸ் கிளாண்ட். செபேசியஸ் கிளாண்ட் அப்படின்னா ஆயிலை செக்ரீட் பண்ணும். இந்த மாதிரியான 3 விதமான சுரப்பிகள் இதனுடைய தோலில் காணப்படுது. எக்ஸோஸ்கெலிட்டன் இன்க்ளூட்ஸ் ஹார்னி எபிடர்மல் ஹார்ன்ஸ். எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா வெளிப்புற சட்டகம், உடலினுடைய வெளிப்புற சட்டகமாக என்னெல்லாம் பயன்படுது அப்படின்னா ஹார்ன்ஸ், கொம்புகள். நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆடு மாடுகளில் கொம்புகள் இருக்குது, ஹார்ன்ஸ். ஸ்பைன்ஸ், சில மேமல்ஸில் உடல் மேலே முட்கள் இருக்கும், ஊசி போல் முட்கள் இருக்கும், முள்ளம்பன்றி. ஹார்னி, ஹார்ன்ஸ், ஸ்பைன்ஸ். ஸ்பைன்ஸ்னா முட்கள். எக்ஸாம்பிள் முள்ளம்பன்றி சொல்லலாம். ஸ்கேல்ஸ், செதில்கள். கிளாவ்ஸ், நகங்கள், நெயில்ஸ். புரியுதுங்களா? ஹூஸ், ஹூஸ் அப்படின்னா இப்போ குதிரை, ஆடு, மாடு இதனுடைய காலில் பார்த்தீங்கன்னா ஹூஸ் இருக்குது. ஹூஸ்னால் குழாம்புன்னு சொல்லுவாங்க. காலில் இருக்கக்கூடிய அடியில் ரொம்ப ஹார்டாக இருக்கும் பாருங்கள். ஒரு ஹார்டாக ஒரு ஸ்கின் இருக்கும், அது ஹூஸ், குழாம்பு அப்படின்னு சொல்லுவோம். அண்டு போனி டெர்மல் பிளேட்ஸ். போனி டெர்மல் பிளேட்ஸ், உடலுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பால் ஆக்கப்பட்ட தட்டு போன்ற அமைப்பு காணப்படுது. போனி டெர்மல் பிளேட்ஸ், எலும்பால் ஆக்கப்பட்ட ஒரு தட்டு போன்ற அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வெளிப்புற சட்டகமாக மேமல்ஸில் இருக்குது. டீத் ஆர் திக்கோடான்ட், ஹெட்டரோடான்ட் அண்ட் டைஃபியோடான்ட். டீத் ஆர் திக்கோடான்ட். டீத்தில் வந்து 3 டைப் இருக்குது: திக்கோடான்ட், ஹெட்டரோடான்ட் அண்ட் டைஃபியோடான்ட். திக்கோடான்ட் அப்படின்னா பல் வந்து குழியில் புதைஞ்சிருக்கும், அது திக்கோடான்ட். திக்கோடான்ட் மீன்ஸ் பல் குழியில் புதைந்து காணப்படும், அப்படி இருந்தால் அது பேர் திக்கோடான்ட். ஹெட்டரோடான்ட், ஹெட்டரோடான்ட்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீத், இன்சிசர், கேனின்ஸ், ப்ரிமோலார், மோலார், அதான் ஹெட்டரோடான்ட். டைஃபியோடான்ட் தன்னுடைய வாழ்நாளில் 2 முறை பற்கள் உருவாகும் இல்லைங்களா? இளம் வயதில் பால் பற்கள், அதுக்கப்புறம் பால் பற்கள்லாம் விழுந்து நிலையான பற்கள் தோன்றும். இதுக்கு பேர் தான் டைஃபியோடான்ட். டைனா 2, தன் வாழ்நாளில் 2 முறை பற்கள் உருவாதல், பால் பற்கள், நிலையான பற்கள், அதுதான் டைஃபியோடான்ட். எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஆர் பின்னி ஆர் பிரசன்ட். வெளிப்புற காது காணப்படும், வெளிப்புறத்தில் காது மடல்கள் இருக்கும் இந்த உயிரினத்துக்கு.
த ஹார்ட் இஸ் ஃபோர் chambered. இதயம் எத்தனை அறைகளை பெற்றிருக்கும்? ஃபோர் chambered heart. And possess a left systematic arch. Possess a left systematic arch. Left systematic arch அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹார்ட்டினுடைய லெஃப்ட் சைடில் மட்டும் ஒரு வளைவு இருக்கும். அந்த பிளட் வெசல்ஸில் வந்து ஒரு வளைவு இருக்கும். அதனால் அது பேர் லெஃப்ட் சிஸ்டமேட்டிக் ஆர்ச். மெச்சூர் ஆர்பிசிஎஸ் ஆர் சர்க்குலார். நல்லா முதிர்ச்சி அடைந்த உயிரினத்தில் ஆர்பிசி செல்ஸ் எப்படி இருக்கும்? சர்க்குலார் ஷேப்பில் இருக்கும். பைகான்கேவ், இருபுறமும் குழிந்த அமைப்பு. பைகான்கேவ்னா ரெண்டு பக்கமும் குழிவாக இருக்கும், அதான் பைகான்கேவ். அண்ட் நான் நியூக்ளியேட்டட், இந்த ஆர்பிசியில் என்ன கிடையாது? நியூக்ளியஸ் கிடையாது. Mammals have a large brain when compared to other animals. Mammals have a large brain. பொதுவாக மேமல்ஸில் பிரெயின் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். மற்ற உயிரினங்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது மேமல்ஸில் மட்டும் பிரெயின் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். They show greatest intelligence. They show greatest intelligence. அதாவது greatest intelligence அப்படின்னா இந்த மேமல்ஸுக்கு வந்து அறிவுத்திறன் அதிகம். தே ஷோ கிரேட்டஸ்ட் இன்டெலிஜென்ஸ். மேமல்ஸுக்கு மட்டும் அறிவுத்திறன் அதிகம். மற்ற அனிமலை கம்பேர் பண்ணும்போது மேமல்ஸுக்கு அறிவுத்திறன் அதிகமானது. among all animals. Their kidneys are metanephric. Their kidneys are metanephric. புரியுதா? ஏன்னா மெட்டானெஃப்ரிக்னா இந்த கிட்னி வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். மெட்டானெஃப்ரிக் டைப் மனிதனும் இதில் அடங்குவாங்க. மெட்டானெஃப்ரிக் கிட்னி காணப்படுது. அண்ட் ஆர் யூரியோடெலிக். மேமல்ஸ் ஆர் எஸ்கிரீட் யூரின். மேமல்ஸ் ஆர் எஸ்கிரீட் யூரியா இன் யூரின். தட் மீன்ஸ் யூரியோடெலிக். அப்போ எல்லா மேமல்ஸுமே எதை எஸ்கிரீட் பண்ணுது? யூரியாவை எஸ்கிரீட் பண்ணும். அதனால் அது பேர் யூரியோடெலிக் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் ஆர் ஹோமியோதெர்மிக். இது முன்னாடியே சொல்லிச்சு, எல்லா மேமல்ஸுமே ஹோமியோதெர்மிக் தான். புரியுதா? என்விரான்மெண்ட்டில் டெம்பரேச்சர் மாறினாலும் பாடி டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கும். என்விரான்மெண்ட்டில் டெம்பரேச்சர் மாறினாலும் பாடி டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஹோமியோதெர்மிக். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது. அண்ட் ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். உடலுக்கு உள்ளே கருவுறுதல் நடக்கும். உடலுக்கு உள்ளே கருவுறுதல் நடக்கும். அண்ட் ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். இந்த மேமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓவிபேரஸ். ஓவிபேரஸ் அனிமல்ஸ்னால் என்னது? எக்லேயிங் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் ஆர்னித்தோரிங்கஸ் பிளாட்டிபஸ். நீங்கள் மேலே டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். ஆர்னித்தோரிங்கஸ் அப்படின்னா பிளாட்டிபஸ். விவிபேரஸ் அப்படின்னா இட் டைரக்ட்லி பர்த் யங் ஒன்ஸ், அதான் விவிபேரஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? மேக்ரோபஸ் கங்காரு. சிரோபஸ். சிரோபஸ் அப்படின்னா என்னது? ஃப்ளையிங் ஃபாக்ஸ். சிரோபஸ் அப்படின்னா ஃப்ளையிங் ஃபாக்ஸ், பறக்கும் நரிகள் அப்படின்னு சொல்லலாம். மக்காக்கா அப்படின்னா மங்கி. கேனிஸ் அப்படின்னா டாக்கு. ஃபெலிஸ் கேட்டு. எலிஃபஸ் எலிஃபேண்ட்டு. யுக்வஸ் ஹார்ஸ். டெல்ஃபினஸ் காமன் டால்ஃபின். டெல்ஃபினஸ் அப்படின்னா காமன் டால்ஃபின். பேலினோப்சிரா. பேலினோப்சிரா அப்படின்னா ப்ளூவேல். ப்ளூவேல் நீலத்திமிங்கலம். பேந்த்ரா டைக்ரிஸ் டைகர். பேந்த்ரா லியோ லயன். ஹோமோசெப்பியன்ஸ் ஹியூமன். ஹோமோசெப்பியன்ஸ் என்னது? ஹியூமன். பாஸ் கேட்டில். பாஸ் இண்டிகேஷன் சொல்லுவாங்க. கேட்டில் ஆடு மாடு. ஸோ இதெல்லாம் மேமல்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். இது எல்லாத்தையுமே இதில் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது எல்லாமே 1 மார்க்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். இது நல்லா தரவாக படிச்சுக்கணும், உங்களுக்கு 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். ஸோ மெமலியா ஓவர். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.